இவன் பண்ற பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தனும் திருந்த மாட்டான். அவன் பழையது போல தான் இருப்பான். நினிவே கவிழ்க்கப்படுறத நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க போறேன். அதுதான் யோனாவுக்கு பிளான். ஆமே சோத்திரம். ஆனா நடந்தது என்னன்னா, இவருக்கு பிரசங்கத்தை கேட்ட உடனே, வார்த்தையை கேட்ட உடனே ஜனங்களுக்குள் உணர்வு உண்டாயிற்று. ஆமே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்கள் மத்தியில் ஏதோ சில மாற்றம் உண்டாகிறது. அவனுக்கு என்ன சொல்றானுங்க, ராஜா கட்டளை எடுக்கிறான். 3 நாள் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பூனைக்கும் கோழிக்கும் குதிரைக்கும் பன்னிக்கும் ஒண்ணுக்கும் சாப்பாடு கிடையாது. எல்லாம் எப்படிதான் இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். நானும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்றேன். நம்ம 3 நாள் உபவாசம் இருக்க போகிறோம். தேவன் நம் தேசத்துக்கு மனம் இறங்குவாராக என்று 3 நாட்கள் ஜனங்கள் தேவனை நோக்கி என்ன செய்தார்கள், கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட போது அழிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த தேசத்திற்காக மனஸ்தாபப்பட்டார். இப்பொழுது அழிப்பேன் என்று சொன்ன தீங்கை அழிக்கவில்லை. தலைவர் வெளியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறார். இப்ப கவிழ்க்கப்படும், ஒவ்வொருத்தனும் காலியாக போறான்னு பார்த்துட்டு இருந்தா அழிவு வரல, மாறாக அந்த தேசம் என்ன செய்யப்பட்டது, காப்பாற்றப்படும். என்னுடைய கொஸ்டின், இப்ப யோனா போய் பிரசங்கம் பண்றாரு, இந்த தேசம் அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லி யோனா பிரசங்கம் பண்ணும்போது வந்துட்டான் பெரிய ஆளுன்னு சொல்லி, நாங்க சாருக்கு முன்னாடி நீ சாகுன்னு சொல்லி யோனாவையும் காலி பண்ணி அந்த ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்ட உணர்வு இல்லாமல் திரும்ப மனம் போல வாழ்ந்திருப்பாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? பேசுங்க வாயை திறந்து. தேசம் அந்த நினிவே பட்டணம் என்ன செஞ்சிருக்கும், அழிக்கப்பட்டிருக்கும். அப்போ இவர்கள் மனம் உடைந்து தேவ சமூகத்தை ஜெபித்ததுனால அந்த தேசம் என்ன செய்யப்பட்டது, காப்பாற்றப்படும். இப்ப என்னுடைய கொஸ்டின், அவர்கள் காப்பாற்றப்படுவதும் அழிக்கப்படுவதும் யாருடைய கரத்தில் இருக்கிறது? பேசுங்க வாயை திறந்து. அந்த ஜனங்களுடைய கரத்துல தான் இருக்குது. அழிக்கிறதும் பாதுகாக்கிறது கர்த்தர். ஆனால் இவருடைய கரத்துல இருக்கு. இவங்க அதை நிர்விசாரம் பண்ணியிருப்பாங்கன்னா காலியா இருப்பாங்க. ஆனா உணர்வடைந்த போது அவருடைய சரித்திரம் மாறிவிட்டது. இப்ப யோனாவுக்கு கோபம் வந்துட்டு, ஆண்டவரே நீர் எனக்கு தெரியாதான். நல்லா திரும்ப ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, அவன் நிமித்தம் தான் நான் இப்படி ஆனேன், இவன் நிமித்தம் தான் இப்படி ஆனேன், இவங்க செஞ்சனால நான் இப்படி. யார் நிமித்தம் ஒன்றும் ஆகல, உங்கள் நிமித்தம் தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. ஹலோ, ஒத்துக்கொள்றவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தழைக்கப்படுவதும் பட்டு போவதும் ஆண்டோட கரத்துல மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற கரத்துல இல்லை, உங்க கரத்துல தான் இருக்கிறது.